ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தாங்க. இது சாப்பாட்டுக்கு தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த ஒரு குழம்பு வச்சிட்டோம்னா 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் கட் பண்ணி. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் வெங்காயம் 100 கிராமுங்க, கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதோட சேர்த்துக்கலாங்க. சீக்கிரமாக வதங்கிரும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போயிடணும். இது 1 கிலோ மட்டனு இதோட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான மஞ்சள்தூள், கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. நான் எப்போவும் இப்படி தாங்க செய்வேன். கறி பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் மிளகாத்தூள்லாம் சேர்ப்பேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மட்டன் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவோம். அப்போ ரொம்ப கெட்டியாகிடும் குழம்பு. கறி பாருங்கள் நல்லா கொதிச்சு கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட 1/4 மூடி தேங்காய், கசகசா 1 ஸ்பூனு, உடச்சக்கடலை 1 ஸ்பூனுங்க. இதை அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.